ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் பாஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிஎன் பாஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத் சிம்பிளிஃபைடு அக்கௌண்டிங் சிஸ்டம், தமிழ்நாடு ஊராட்சிகள் எளிமைப்படுத்தப்பட்ட கணக்குகள் திட்டம். இதுதான் டிஎன் பாஸ்ன்னு சொல்கிறது. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஊராட்சிகளில் உள்ள கணக்கு எண் 1, 2, 7, 8 இந்த 4 அக்கௌண்ட்டுக்கும் உள்ள பேமெண்ட் நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டம் மூலியமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பொறுத்தவரையும் மொத்தம் உங்களுக்கு 3 லாகின் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யார் யார் இருக்காங்கன்னா மேக்கர், செக்கர் 1, செக்கர் 2. மேக்கருங்கிறது பஞ்சாயத்து செக்ரட்டரி, செக்கர் 1 அப்படிங்கிறது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், செக்கர் 2ங்கிறது ஊராட்சி தலைவர். இப்போ தனி அலுவலர் பீரியட் நடந்துட்டு இருக்கிறதுனால செக்கர் 1ங்கிறது மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், செக்கர் 2 அப்படிங்கிறது தனி அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர் கியூ, அவங்க செக்கர் 2. ஸோ இந்த முறையில் தான் இது யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா tndrtpri.indianbank.bank.in அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் வந்தோடனே அடுத்து நம்மளுக்கு தேவையானது லாகினை பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது, பேஜ் வந்துடும். ஸோ அந்த யூசர் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு விபின்னு வந்ததுக்கப்புறம் _, அடுத்தது உங்களோட பஞ்சாயத்து நேம் இருக்கும். பஞ்சாயத்து நேமுக்கு அப்புறம் _ கொடுத்துட்டு உங்கள் பஞ்சாயத்தோட எல்ஜிடி கோடு 6 டிஜிட்டில் இருக்கும். ஸோ ஒரு பஞ்சாயத்துக்குமே ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு என்னமோ அந்த கோடு இருக்கும். கோடு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் _ இருக்கும். அடுத்தது இந்த லாகின் மேக்கருக்கா அப்படி இல்லைன்னா செக்கர் 1 இல்லை 2 இப்படிங்கிற 3 லாகின் தான் இதில் மொத்தம் இருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு ஏதாச்சும் செட் பண்ணி வைப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுட்டு கேப்சா கொடுத்து சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களோட லாகின் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ணோன்னா கேப்சா கேட்கும். கேப்சா டைப் பண்ணுவோம். கேப்சா டைப் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்துட்டோம்னா நீங்கள் என்ன நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை கொடுத்துட்டு சைன்இன் கொடுப்பீங்க. சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும், லாகின் ஆகிடும். ஸோ ஓடிபி போட்டு லாகின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் பேஜ் நிற்கும். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹோம் இருக்குது, அடுத்து டேஷ்போர்டு, அடுத்து யூசர், வெண்டார் ரிஜிஸ்ட்ரேஷன், டேஞ்சன்கோ, பேமெண்ட்ஸு, டிடக்ஷனு, டுவாடு, பேமெண்ட் ஸ்டேட்டஸு, ஃபண்ட்ஸு, ரிப்போர்ட்டு, அதர் ஃபண்ட்ஸு, இந்த கேட்டகரி எல்லாமே இருக்கும். இதில் உள்ள எல்லா கேட்டகரியுமே நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோமை பொறுத்தவரையும் ஹோம் யூசர் மேனுவல் இருக்கும். கோட் நம்பர் ஏதாச்சும் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்காக உள்ளது. இது மட்டும் தான் ஹோம் பேஜை பொறுத்த வரையும் இருக்கும். வெல்கம் டு தமிழ்நாடு பஞ்சாயத்து சிம்பிளிஃபைடு அக்கௌண்டிங் சிஸ்டம் டிஎன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் 3 வகையான டேஷ்போர்டு இருக்கும். ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு உங்களோட 4 அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது உங்களுக்கு, ஃபஸ்ட் அக்கௌண்ட்டு, செகண்ட் அக்கௌண்ட்டு, 7th அக்கௌண்ட்டு, 8th அக்கௌண்ட்டு. இதை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டுங்கிறது ஏ, செகண்ட் அக்கௌண்ட்டுங்கிறது பி, 7th அக்கௌண்ட்டுங்கிறது சி, 8th அக்கௌண்ட்டுங்கிறது டி. இந்த கேட்டகரியில் 4 அக்கௌண்ட்டோட ஓப்பனிங் பேலன்ஸு, இந்த வருஷத்துக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு, அதோட கூடுதல், இந்த வருஷத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்கு, பேலன்ஸு இருப்பு, இறுதி இருப்பு என்ன அப்படிங்கிறது டேஷ்போர்டில் இருக்கும். டுவாடு டேஷ்போர்டுங்கிறது நம்மளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்திலிருந்து நம்ம குடிநீர் இணைப்பு கொடுத்து அதுக்காக கட்டணம் செலுத்திட்டு இருந்தோம்னா அது டுவாடில் பொறுத்த வரையும் வரும். டேஞ்சன்கோ டேஷ்போர்டை பொறுத்த வரையும் இபியில் உங்களுக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எவ்வளோ நீங்கள் கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் டேஞ்சன்கோ டேஷ்போர்டு. ஃபஸ்ட்டு டேஷ்போர்டை பார்ப்போம். நம்ம டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரையும் உங்கள் பஞ்சாயத்துக்கு எவ்வளோ பணம் சேங்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் லெவல் 1/4/2026 இந்த பஞ்சாயத்தில் எவ்வளோ பணம் இருந்துச்சு, அதான் வில்லேஜ் பஞ்சாயத்து ஜென்ரல் ஃபண்ட் ஏங்கிறது ஃபஸ்ட் அக்கௌண்ட்டு, மினிமம் கிராண்டுங்கிறது செகண்ட் அக்கௌண்ட்டு பி, வில்லேஜ் சேலரி சிங்கிறது 7th அக்கௌண்ட்டு, தூய்மை காவலர் டிங்கிறது 8th அக்கௌண்ட்டு. இந்த 3 அக்கௌண்ட்லேயும் 1/4/2026 எவ்வளோ பணம் இருந்துச்சு, இன்னைக்கு டேட் வரையும் எவ்வளோ பணம் வரவாயிருக்கு, இந்த வருஷத்துக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்துடும். இது 4 அக்கௌண்ட்டுக்குமே இது அப்படியே உங்களுக்கு வந்துடும். இதுதான் டேஷ்போர்டில் இதுதான் இருக்கும். இதை தவிர நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் வவுச்சர் போட்டு உங்கள் லெவலில் ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா, மேக்கர்னால் நீங்கள் உங்கள் லெவலில் ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா, இல்லை வைஸ் பிரசிடென்ட்டு ஏதாச்சும் பெண்டிங் இருக்கா அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாமல் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் மொத்தம் நீங்கள் 90 வவுச்சர் போட்டிருக்கீங்க. 90 வவுச்சரில் 89 வவுச்சர் ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சு. ஒரு வவுச்சர் மட்டும் பார்சியலாக டன் ஆகிருக்கு.
ஃபெயிலியர் ஆயிருந்தால் ஃபெயிலியர் ஆகிருக்கு, நாட் இனிஷியேட்டில் ஏதாச்சும் பெண்டிங் இருந்துச்சுன்னா நாட் இனிஷியேட்டரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டில் தெரியும். உங்களுக்கு பெண்டிங் ரிப்போர்ட்டு பணம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, வரவு செலவு அப்படிங்கிறத நீங்கள் டேஷ்போர்டை பொறுத்த வரையும் பார்த்துப்பீங்க. இதுதான் மெயின் டேஷ்போர்டு. அடுத்தது டுவாடு டேஷ்போர்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பஞ்சாயத்துக்கு டுவாடு கிடையாது போல். ஸோ கிடையாது அப்படிங்கிறதுனால ஜீரோவில் இருக்குது. இதே டுவாடு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பணம் இது வரையும் பில் அமௌண்ட் வந்திருக்கு, அதுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டேட்டா இருக்கும். பேலன்ஸ் எவ்வளோ இன்னும் கட்டணும் அப்படிங்கிறது இருக்கும். இதே நம்ம இபிக்கு போய் பார்ப்போம். இப்போ இபிக்கு போனோம்னா இந்த பஞ்சாயத்து கண்டிப்பாக இபி பெண்டிங் இருக்கும். ஸோ டுவாடை பொறுத்த வரையும் மொத்தம் எத்தனை கனெக்ஷன் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ பில் அமௌண்ட் இது வரையும் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் பெய்ட் பண்ணியிருக்காங்க, இன்னும் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 26,26,640 இது வரையும் டிமாண்ட் வந்திருக்கு. அந்த டிமாண்டில் வந்து 22,07,346 பணம் கட்டியிருக்காங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 4,19,000 4,19,344 இன்னும் அவங்க கட்டணும். ஸோ அப்படிங்கிறது இருக்கும். இந்த அக்கௌண்ட் இவங்க பஞ்சாயத்தில் பணம் இருந்துச்சுன்னா கட்டிடுவாங்க, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெண்டிங் வச்சுருப்பாங்க. அந்த டுவாடு இபியை பொறுத்தவரை நீங்கள் எப்போதுமே பெண்டிங் வைக்காமல் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டிடணும். அடுத்தபடியாக இருக்கிறது யூசர் ப்ரொஃபைல் லிஸ்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் யார் யார் பேரில் இந்த அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வரும். அடுத்தபடியாக வெண்டார் ரிஜிஸ்ட்ரேஷன். வெண்டார் ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தவரையும் மொத்தம் வந்து 7 கேட்டகரி இருக்குது. 7 கேட்டகரியில் ஃபஸ்ட்டு வந்து பர்சனலு, அடுத்தது கமர்ஷியலு, எம்ப்ளாயி, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரி, டிடக்ஷன் அக்கௌண்ட்டு. இப்போ பர்சனலுங்கிறது நீங்கள் வந்து இப்போ ஒரு பஞ்சாயத்தில் வந்து ஒரு சில செலவுகள்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் இப்போ வந்து பைப் லைன் சரி பண்ணுறது, தெருவிளக்கு சுத்தம் பண்ணுறது, தெரு சுத்தம் பண்ணுறது, கழிவுநீர் வந்து சுத்தம் பண்ணுறது, இது மாதிரி கேட்டகரியெல்லாம் நீங்கள் பர்சனலில் சேர்த்துப்பீங்க. கமர்ஷியலை பொறுத்தவரை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடையில் ஜாமான் வாங்குறது, ஓஹெச்டி பொருள் வாங்குறது, ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஜாமான் வாங்குறது, இல்லை சுகாதார சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குறது, இல்லை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குறது, இது எல்லாமே நீங்கள் வந்து கமர்ஷியலில் வச்சுக்கணும். கூலி எல்லாமே உங்களுக்கு பர்சனலில் வந்துடும், பொருள் வாங்குறது எல்லாமே கமர்ஷியலில் கொடுத்துடணும். அடுத்தது எம்ப்ளாயை பொறுத்தவரை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தில் பணிபுரிகிற பஞ்சாயத்து செக்ரட்டரி, ஸ்வீப்பர், ஓஹெச்டி ஆப்ரேட்டர், எம்என்பி, இந்த 4 கேட்டகரியும் 7வது அக்கௌண்ட்டில் யார் யாரெல்லாம் சம்பளம் வாங்குறாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் எம்ப்ளாயில் வச்சுருப்பீங்க. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் பொறுத்தவரையும் பஞ்சாயத்து பிரசிடென்ட், வார்டு மெம்பர், இவங்களெல்லாம் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ல வச்சுப்பீங்க. இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரியை பொறுத்தவரையும் யாரை வச்சுருப்பீங்கன்னா இப்போ இந்த இறுதி சடங்குக்காக நம்ம ஈமச்சடங்குக்கு பணம் கொடுப்போம், அவங்கள எல்லாமே வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரியில் சேர்த்துப்பீங்க. டிடக்ஷன் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னா உங்கள் பஞ்சாயத்தோட 11வது அக்கௌண்ட்டை நீங்கள் வெண்டார் ஏற்றிக்கணும். இப்போ நம்ம பர்சனலில் ஒரு வெண்டார் ஏற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாமே சேம் மெத்தடில் தான் எல்லாமே வரும். உங்களுக்கு ஆடு நீ கொடுத்துருவீங்க, யார் பேரில் நீங்கள் வெண்டார் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அவங்க பேரை டைப் பண்ண போகிறீங்க, என்ன டெசிக்னேஷன், அவங்க வந்து பிளம்பரா இல்லை எலக்ட்ரீஷியனா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க. அடுத்து மொபைல் நம்பரு, அவங்களோட ஆதார் நம்பரு, மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பில்டிங் அவங்களோட அட்ரஸ் இருக்கும், டோர் நம்பர் போட்டு அவங்களோட தெரு நேமு, அவங்க சிட்டி என்ன சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் என்ன, ஸ்டேட் என்ன, பின்கோட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருவீங்க. மேலே என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதே கமர்ஷியல் சேம் கொடுத்துட்டிங்கன்னா 2 இடத்துலையும் சேம் அட்ரஸ் வந்துடும். இல்லை இது வேறு அட்ரஸ் அது வேறு அட்ரஸ்னால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். ஐஎஃப்எஸ்சி கோடை பொறுத்தவரை அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டோன்னே அது எந்த பேங்கு எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்துடும். அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நேமில் என்ன பேரில் இருக்கோ அதே பேரில் இங்கே வந்துடும். ஒருவேளை நீங்கள் தப்பாக போட்டால் கூட அதில் பேர் மாற்றி காட்டிடும். ஸோ கரெக்டான நம்பரை போட்டுட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பேர் வந்துடும். கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா வெண்டார் ஆட் ஆகிடும். வெண்டாரை பொறுத்தவரையும் ஆட் பண்ணுறது வந்து 3 லாகின்லேயும் அப்ரூவ் பண்ணணும்னா அதெல்லாம் கிடையாது. இந்த மேக்கர் லாகினில் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் கொடுத்தாலே உங்களுக்கு வெண்டார் ஆட் ஆகிடும். ஸோ இதே மெத்தட் தான் உங்களுக்கு பர்சனல் கமர்ஷியல்லையும் இருக்கும். இதே மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்லையும் இருக்கும். கமர்ஷியலை பொறுத்தவரையும் அதே தான். கமர்ஷியலில் வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா மட்டும் வரும். இப்போ கம்பெனி நேம் என்னன்னு கேட்கும், வெண்டார் டைப் வந்து அவர் ஓனரா இல்லை பார்ட்னரில் இருக்காரா, லிமிடெட் கம்பெனியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கொடுத்துருவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அவங்க என்ன நம்பர் வச்சுருக்காங்களோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துங்க, மொபைல் நம்பர் கொடுத்துங்க, இமெயில் ஐடி, பேன் நம்பர். இப்போ ஃபஸ்ட்டை பொறுத்த வரையும் நேமு, டெசிக்னேஷன், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் மட்டும் கேட்டுச்சு. இப்போ கமர்ஷியலை பொறுத்த வரையும் கம்பெனி நேம் கேட்குது, வெண்டார் டைப் கேட்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, பேன் நம்பரு, இமெயில் ஐடி, இது எல்லாமே மேண்டேட்டரி ஃபீல்டில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி கீழே உள்ளதெல்லாம் சேம் அதே தான் இருக்கும். அக்கௌண்ட் ஏற்றுறது, அட்ரஸ் ஏற்றுறது அதெல்லாம் சேம் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த கமர்ஷியல் வெண்டார் ஏற்றுவீங்க. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து எம்ப்ளாயி வந்து இதெல்லாம் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ நீங்கள் அது எம்ப்ளாயி பொறுத்த வரையும் அவங்க என்ன கேட்டகரி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு அவங்களோட டிஏ, அவங்களோட பேர், அலவன்ஸ் என்ன, அவங்களோட நெட் அமௌண்ட் என்ன, டிடக்ஷன் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு
கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா வெண்டார் ஏறிடும். எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் பொறுத்தவரையும் இப்போதைக்கு பிரசிடென்ட் பீரியட் இல்லை. பிரசிடென்ட் பீரியட் வந்ததுக்கப்புறம் அவங்களோட பேர் ஏற்றுவீங்க. அவங்க பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டா இல்லை வார்டு மெம்பரா வைஸ் பிரசிடெண்ட்டா அப்படிங்கிறத கொடுத்துட்டு அவங்க எந்த வார்டு, அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ட்ராவலிங் அலவன்ஸ் எவ்வளோ, சிட்டிங் அலவன்ஸ் எவ்வளோ, ஹானரியம் அலவன்ஸ் எவ்வளோ, அதர்ஸ் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஏறிடும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரி பொறுத்தவரையும் அவங்களோட பேர், மொபைல் நம்பரு, ஆதார் நம்பர் மூணுத்தையும் ஃபில் பண்ண போகிறீங்க. மூணுத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு டோர் நம்பரு, தெரு நேமு, எந்த சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு கொடுத்துட்டு சேம் அதே மாதிரியே கொடுத்து ஐஎஃப்எஸ்சி கொடுத்து வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரி ஏறிடும். இப்போ வெண்டாரை பொறுத்தவரையும் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பேர் எழுத போகிறீங்க, என்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு டைப் பண்ண போகிறீங்க, அவங்க மொபைல் நம்பர், ஆதார் நம்பரு, அடுத்தது என்ன தெரு, அடுத்தது அவங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கூட போட போகிறீங்க, அடுத்தது அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் அடித்து வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களோட பேர் வந்துடும். ஸோ வெண்டார் ரிஜிஸ்ட்ரேஷன் அவ்வளோதான். அடுத்தபடியாக இருக்கிறது வந்து டேஞ்சன்கோ. இந்த டேஞ்சன்கோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் டிமாண்டு, நீங்கள் எந்தெந்த டிமாண்ட்லாம் ஏற்றிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். எவ்வளோ பெண்டிங் இருக்குது, அந்தந்த கனெக்ஷனுக்கு எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது அதில் இருக்கும். அடுத்தபடியாக டேஞ்சன்கோ மாஸ்டரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏற்றின கனெக்ஷன், இப்போ உங்களுக்கு என்னென்ன கனெக்ஷன் இருக்குது, மொத்தம் இந்த பஞ்சாயத்தை பொறுத்தவரையும் 26 கனெக்ஷன் இருக்குது. இந்த 26 கனெக்ஷனும் இதில் வியூ ஆகும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஆட் நீ கொடுக்க போகிறீங்க. ஆட் நீ கொடுத்துட்டு அவங்களோட கரெக்டான கன்சியூமர் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துட்டிங்கன்னா, வெரிஃபை கொடுத்தோன்னே கன்சியூமர் நேம் வரும், அது எந்த ரீஜன் கோடில் இருக்குன்னு வரும். ஸோ அது வந்து எந்த ஹேபிடேஷனுக்கு வரும், எந்த பர்பஸில் அந்த கனெக்ஷன் இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்டா இல்லை ஓஹெச்டியா இல்லை ஆஃபீஸ் பில்டிங்கில் இருக்கா இல்லை ஒரு போருக்கு இருக்கா, ரேஷன் கடைக்கு இருக்கா, சானிட்டரி, அங்கன்வாடி, இது மாதிரி எந்த கட்டடத்தில் அது இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு அட்ரஸ் டைப் பண்ணிவிட்டு சர்வீஸ் லேண்ட்மார்க் நீங்கள் என்ன அப்படிங்கிறத கொடுப்பீங்க. கொடுத்துட்டு சென்ட் ஃபார் அப்ரூவல் கொடுத்துட்டிங்கன்னா இது ஏடி பஞ்சாயத்துக்கு போகும். ஏடி பஞ்சாயத்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி ப்ளஸ் அதோட உங்களோட இபி கார்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, ஒயிட் கார்டு இருக்கும் உங்களுக்கு, அதை எழுதி நீங்கள் கொடுத்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா புதுசாக ஒரு நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு இதான் மெத்தடு. அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸை பொறுத்தவரையும் ஒரு 14 கேட்டகரிக்கு மேலே இருக்குது. அதில் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பர்சனலை கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் வவுச்சர் வரும். இந்த ஜென்ரேட் வவுச்சரில் கிராண்ட் லெவல் கேட்கும். கிராண்ட் லெவல் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, லிமிட் அமௌண்ட் வரும். இப்போ லிமிட் அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட 24,000 தான் இருக்குது. ஸோ நீங்கள் பில்லு போடுறது வந்து 24,000 ரூபாய்க்குள்ளார நீங்கள் என்ன பில்லு வேணாலும் போட்டுக்கலாம். 24,836 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு பில்லும் போட முடியாது. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் என்ன பில்லு போடணுமோ அந்த பில்லு போட்டுக்கலாம். இப்போ என்ன ஃபண்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் அலவன்ஸா இல்லை என்ன ஹெட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இப்போ பேமெண்ட் அலவன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பஞ்சாயத்து ஸ்டாஃப் ஃபஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்க போகிற பஞ்சாயத்து ஸ்டாஃப் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம், இல்லை ஃபெஸ்டிவல் போனஸ் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா அது, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு, ஹானரியம் டு ஒர்க் கோஆர்டினேட்டரு, ஸ்பெஷல் பென்ஷன் ஃபார் ரிட்டையர்டு பஞ்சாயத்து செக்ரட்டரி கொடுக்க போகிறீங்களா இருந்தீங்கன்னா அந்த ஹெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஏதாச்சும் நீங்கள் பணம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது எதுக்காக நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணிப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடை பொறுத்தவரையும் அவ்வளோதான் இருக்குது. அடுத்தது கேபிட்டலில் கிளிக் பண்ணிங்கன்னா கேபிட்டலில் வாட்டர் சப்ளை, ஸ்ட்ரீட் லைட்டு, ரோடு, ட்ரைனேஜ், ரிட்டைனிங் வால், பில்டிங், சானிடேஷன், டூல்ஸ் அண்ட் பிளான்ஸ் எவ்வளோ இருக்குது. அதில் வாட்டர் சப்ளை கிளிக் பண்ணிங்கன்னா வாட்டர் சப்ளையில் ஏதாச்சும் புது போர்வெல் போட்டது, ஓஹெச்டி டேங்க் புதுசு கட்டினது, ஹேண்ட் பம்ப் புதுசு போட்டது, அடுத்தது பவர் பம்பு புதுசு போட்டது, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பைப்லைன் புதுசு போட்டது, மினி பவர் பம்ப் புதுசாக வச்சது, இது மாதிரி நீங்கள் புதுசாக ஏதாச்சும் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் கேபிட்டலில் காட்டுவீங்க. அதேமாதிரி ஸ்ட்ரீட் லைட்டுக்கும் அதே தான். ஸ்ட்ரீட் லைட்டை பொறுத்தவரையும் புதுசாக ஒரு ஸ்ட்ரீட் லைட் வாங்கினது, இல்லை வந்து ஒரு நியூ ஸ்ட்ரீட் லைட் போல்ஸ் வச்சது, இல்லை ஒரு புது கனெக்ஷன் கொடுத்தது ஸ்ட்ரீட் லைட்டுக்கு, அப்படி இல்லைன்னா புதுசாக ஏதாச்சும் ஜாமான் வாங்கினது, ஃபிட்டிங் ஜாமான் வாங்குவோம். ஸோ அது ஏதாச்சும் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த 4 கேட்டகரி நீங்கள் கொடுத்துப்பீங்க. அடுத்தது கேபிட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது. ரோடில் வந்து பிடி ரோடு, சிசி ரோடு, ஃபேர் பிளாக் ரோடு, கிராவல் ரோடு, ஸ்ட்ரீட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது, நியூ கல்வெட்டு கொடுத்தது, இல்லை ஸ்ட்ரீட் நேம் போர்டு வாங்கி வைப்போம், அது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வச்சிங்கன்னா அது எல்லாமே இந்த ரோடில் போயிட்டீங்கன்னா அது எல்லாம் வந்துடும். அடுத்தது இருக்கிறது வந்து ட்ரைனேஜை பொறுத்தவரை புது ட்ரைனேஜ் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா புது ட்ரைனேஜை இதில் கிளிக் பண்ணுவீங்க. அடுத்து ரிட்டைனிங் வால் வந்து தடுப்பு சுவர் வந்து நீங்கள் ஏதாச்சும் கட்டினீங்கன்னா அதை இதில் கொடுத்துப்பீங்க. அடுத்தது பில்டிங்கை பொறுத்த வரையும் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பில்டிங் இருக்குது, சமுதாய கூடம் இருக்குது, அங்கன்வாடி இருக்குது, கிச்சன் செட் இருக்குது, அங்காடி இருக்குது, விபிஎஸ்சி பில்டிங், எஸ்ஹெச்சி பில்டிங், ஸ்கூல் பில்டிங், மயான கொட்டகை, அப்புறம் வந்து பரியல் கிரவுண்டுக்கு வந்து வெயிட்டிங் ஷெட்டு கட்டுறது,
காம்பவுண்ட் வாலு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சரு, அதர் பில்டிங் வேறு ஏதாச்சும் இருந்தாலும் அது. இது மாதிரி ஏதாச்சும் நீங்கள் புது கட்டடம் கட்டுறீங்க அப்படின்னா கேபிட்டல் ஒர்க்கில் பில்டிங்கில் எந்த பில்டிங்கோ அதை கொடுத்துருவீங்க. அடுத்து இருக்கிறது வந்து சானிடேஷன். சானிடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டாய்லெட் கட்டுனது, இல்லை ரா டாய்லெட் கட்டுறது, மென் அண்டு உமன் சானிட்டரி காம்ப்ளெக்ஸ் கட்டுறது, இல்லை வந்து ஒரு பயோ டாய்லெட் கட்டுறது, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு இல்லை பிளாட்ஃபார்ம் வந்து செக்ரிகேஷன் ஸ்டேட்டுக்கு ஏதாச்சும் புதுசாக நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மாதிரி உள்ளதை சானிடேஷன் ரேட்டில் என்ன வருதோ அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அடுத்து டூல்ஸ் அண்ட் பிளான்ஸ். டூல்ஸ் அண்ட் பிளான்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னிச்சர் வாங்குறது, கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் வாங்குறது, அப்புறம் வந்து ஈகாட் அண்ட் வேஸ்ட் கலெக்ஷன் வெஹிக்கிள் வாங்குறது, ரீப்ளேஸ்மெண்ட்டாக பிஓஎஸ் மிஷினுக்கு நீங்கள் பணம் கட்டுறது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்குறது, பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்மார்ட் டிவி பஞ்சாயத்துக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ இதே தான் இப்போ நீங்கள் கேபிட்டலில் என்னென்ன பார்த்தீங்களோ அது அப்படியே மெயின்டெனன்ஸில் வரும். மெயின்டெனன்ஸை கிளிக் பண்ண போகிறீங்க, வாட்டர் சப்ளை கிளிக் பண்ணிவிட்டு வாட்டர் சப்ளையில் என்னென்ன ரிப்பேர்லாம் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஒரு ஓஹெச் ரிப்பேர் பண்ணுறது, ஹேண்ட் பம்ப் ரிப்பேர் பண்ணுறது, பவர் பம்பு மோட்டார் ரிப்பேர் பண்ணுறது, பைப்லைன் ரிப்பேர் பண்ணுறது, மினி பவர் பம்பு மினி ஓஹெச் ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ஜிஎல்ஆரை ரிப்பேர் பண்ணது, இல்லை பம்பு ரூம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, டீப்பனிங் ஆஃப் போர்வெல் டீப்பனிங் பண்ணுறது, ஓப்பன் வெல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஓப்பன் வெல் ரிப்பேர் பண்ணுறது, ரிப்பேர் ஆஃப் ஆர்ஓ பிளான்ட் ஏதாச்சும் இருந்தால் ஆர்ஓ பிளான்ட்டை ரிப்பேர் பண்ணுறது, ஓஹெச்டி டேங்கு க்ளீன் பண்ணுறது, போர்வெல் ஃபிஷிங் அண்ட் ஃப்ளஷிங் பண்ணுறது, கம்ப்ரஸர் வச்சு ஊதுறது, பைப்லைன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, ஒரு 10 மீட்டர் 15 மீட்டரு இல்லை ஃபுல்லாகவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, பொது குடிநீர் குழாயை வந்து ரிப்பேர் பண்ணுறது, மோட்டார் ஸ்டார்டர் ரிப்பேர் பண்ணுறது, கேட் வால்வு ரிப்பேர் பண்ணுவீங்க கேட் வால்வ் ரிப்பேர் பண்ணுறது, எலக்ட்ரிக் மோட்டார் வந்து ரீவெண்டிங் பண்ணிங்கன்னா ரீவெண்டிங் போடுறது, மோட்டார் வந்து போரில் மாட்டிக்கும் ட்ராப் அடின் போர்வால் அதுக்காக செலவு பண்ணது அதை கொடுக்குறது, அடிஷ்னல் போர்வெல் பைப்பு போட்டிங்கன்னா அதுக்காக போடுறது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சின்டெக்ஸ் டேங்கை வந்து ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதை இதில் கொடுக்குறது. ஸோ வாட்டர் சப்ளையில் என்னென்ன ஹெட்டில் நீங்கள் செலவு பண்ணீங்களோ அது எல்லா ஹெட்டுமே இதில் வந்துடும். அதை வச்சு நீங்கள் இதை செலவு பண்ணிட்டீங்க. அடுத்தபடியாக வந்து ஸ்ட்ரீட் லைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மெயின்டெனன்ஸில் ஸ்ட்ரீட் லைட்டில் வந்து லைட் அண்டு பல்பை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, இல்லை எல்இடி ஸ்பேர் வாங்குறது, ஸ்டோக்கு ஸ்டார்டர் மாற்றுறது, அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபியூஸ் இருந்தால் ஃபியூஸ் மாற்றுற மாதிரி இருந்தால் ஃபியூஸ் மாற்றுறது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சுவிட்சு, அடுத்தது ஒயரிங் டிஃபெக்ட் ரெக்டிஃபிகேஷன் ஒயரிங்கில் ஏதாச்சும் பிரச்சனைனா அதை மாற்றுறது, புதுசாக ஒரு போல் போடுற மாதிரி இருந்தால் போல் போடுறதுக்கு, ரீஒயரிங் அண்ட் கண்டக்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் கொடுக்குறது இந்த ஹெட்டில் நீங்கள் கொடுப்பீங்க. அடுத்தபடியாக இருக்கிறது வந்து ரோடை பொறுத்தவரை ரோடில் சின்ன சின்ன ரிப்பேர் ஏதாச்சும் பண்ணுறது, பள்ளமாக இருக்கும் அதை வந்து ரினிவல் ரிப்பேர் பிடி இல்லை சிசி ரோடு பண்ணுறது, அதே ஃபேர் பிளாக் ரோடு ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபேர் பிளாக் ரோடு ரிப்பேர் பண்ணிக்கலாம். கல்வெட்டு நீங்கள் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கல்வெட்டு நீங்கள் சின்ன மைனர் ரிப்பேர்லாம் இதில் மெயின்டெனன்ஸில் போட்டுப்பீங்க. அடுத்ததுக்கு ட்ரைனேஜ். ஸோ ட்ரைனேஜும் அதே மாதிரி தான். ட்ரைனேஜ் ஏதாச்சும் நீங்கள் ரிப்பேர் பண்ணிங்கன்னா ட்ரைனேஜ் ரிப்பேரில் போட்டுக்கோங்க. அடுத்து பில்டிங் ரிப்பேரில் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் ரிப்பேரு. ஸோ பில்டிங்கில் நீங்கள் புதுசில் என்னென்ன பார்த்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அந்த எல்லா பில்டிங்குமே ரிப்பேரில் வரும். ஸோ அந்த பில்டிங்கில் ஏதாச்சும் ஒரு ரிப்பேர் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த ரிப்பேர் இதில் சேர்த்துக்குங்க. இதுக்கு அடுத்தது வந்து சானிடேஷன். சானிடேஷனில் வந்து அதுமாதிரி டாய்லெட் ரிப்பேர் பண்ணுறது, மென் அண்ட் உமன் சானிட்டரி காம்ப்ளெக்ஸ் ரிப்பேர் பண்ணுறது, அப்புறம் பொது சுகாதாரம் மாஸ் கிளீனிங் அதுமாரி இதை போட்டுக்கிறது, கிளீனிங் ஆஃப் சிவேஜ்னா சாக்கடை சுத்தம் பண்ணுறது, அப்புறம் ரிப்பேர் ஒர்க் ஆஃப் சிவேஜ், பர்ச்சேசிங்காக ப்ளீச்சிங் பவுடர் வாங்குவோம், அப்புறம் சானிட்டரி லைம் வாங்குவோம், பெனாயில் வாங்குவோம், ஸோ ஆன்டிசெப்டிக் லிக்யூட் வாங்குவோம், கார்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம், புஷ்கார்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம், டிராக்டர் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம், லாரி மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை அந்தந்த ஹெட்டில் நீங்கள் கரெக்டாக கொடுத்துடணும். ஸோ இது மெயின்டெனன்ஸை பொறுத்தவரையும் இவ்வளோ தான் இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸஸை பொறுத்தவரையும் ஐடி, ஜிஎஸ்டி, எல்டபிள்யூஎஃப் இதில் ஏதாச்சும் நீங்கள் பணம் ஏதாச்சும் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த ஹெட்டில் நீங்கள் கொடுத்துப்பீங்க. ஃபியூனரல் கிராண்ட்ஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு தனி ஹெட் இருக்குது, நம்ம அந்த ஹெட்டில் அதை பார்த்துப்போம். அடுத்து அதர் கண்டிஜென்சியை பொறுத்தவரையும் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், கவுன்சில் மீட்டிங் ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது, இல்லை ஸ்டேஷனரி வாங்குறதுக்கு ஏதாச்சும் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். அடுத்தது ரிட்டர்னிங் ஆஃப் அட்வான்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் ஏதாச்சும் இஎம்டி கொடுக்குற மாதிரி இருந்தால், இல்லை ஒரு முன்பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால், இல்லை செக்யூரிட்டி டெபாசிட்டை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் இந்த ஹெட்டில் கொடுத்துப்பீங்க. அடுத்து யூட்டிலிட்டி சார்ஜஸை பொறுத்த வரையும் இபி பேமெண்ட் ஏதாச்சும் நீங்கள் ஆஃபீஸ் பில்டிங் பண்ணிங்கன்னா அதை இதில் சேர்த்துக்கலாம். ப்ராட்பேண்டு இன்டர்நெட் பில்லுக்காக உள்ளது, நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக உள்ளது. யூட்டிலிட்டி சார்ஜஸை பொறுத்த வரையும் இபி பேமெண்ட் ஃபார் ஆஃபீஸ் பில்டிங் ஏதாச்சும் நீங்கள் இந்த ஜென்ரல் ஃபண்ட்லேருந்து கட்டுற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் நெட்டு பில்லு கட்டுவீங்க அதை இதில் கொடுத்துப்பீங்க. நியூஸ் பேப்பருக்காக ஏதாச்சும் பணம் கட்டுற மாதிரி இருந்தால் அது, திட்டம் புக்கு கொடுப்பாங்க நம்மளுக்கு அந்த புக்குக்காக உள்ள பில்லு, டெலிஃபோன் பில்லு, எலெக்ஷனுக்காக ஏதாச்சும் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிங்கன்னா எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம்.
அடுத்தது நோட்டிஃபைடு ஃபெஸ்டிவல். அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா, அதுக்கு நீங்க சானிட்டரி ஒர்க் இல்ல வாட்டர் சப்ளை ஒர்க் பண்ணீங்கன்னா, அத இந்த ஹெட்ல நீங்க சேர்த்துப்பீங்க. அடுத்தது கிராம சபா. கிராம சபாவ பொறுத்தவரையும் கிராம சபா நம்மளுக்கு நடக்கிறப்ப, நம்மளுக்கு ரூ. 5000க்குள்ளார செலவு பண்ணிக்கலாம். அந்த செலவ வந்து நீங்க இந்த ஹெட்ல குடுத்துருவீங்க. டெண்டருக்காக ஏதாச்சும் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணீங்கன்னா, அத வந்து இந்த ஹெட்ல குடுத்து அந்த செலவ இதில நீங்க காட்டிக்கலாம். ரியூமனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் லைப்ரரியன், ஓ ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல வாங்குற சானிட்டரி ஒர்க்கரு, ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட்ல வாங்குற ஓஹெச்டி ஆப்பரேட்டர். இவங்களுக்கு சம்பளம் வந்து இந்த ஹெட்ல மட்டும் தான் நீங்க குடுக்கணும். வேற ஹெட்ல நீங்க குடுக்கக்கூடாது. அடுத்தது ஃபீஸு. ஃபீஸ பொறுத்தவரையும் ஜிபி ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கு. பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஏதாச்சும் வாடகை கட்டடத்துல அது மாரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நீங்க அத இதில குடுத்துக்கங்க. இதில நீங்க எந்த ஹெட்டிங்க எங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு கீழ இதே மாரி தான் வரும். இப்ப இத பொறுத்தவரை என்னன்னா, நீங்க ஏத்தியிருக்க பர்சனல் வெண்டார் எல்லாமே வரும். அத வச்சு நீங்க வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்ல எனக்கு ஒரு அக்கவுண்ட் நம்பர் தெரியுது. அக்கவுண்ட் நம்பர் தெரிஞ்சுச்சுன்னா, அந்த வெண்டார் வேற ஒரு பஞ்சாயத்துல ஏத்தியிருந்தாங்கன்னா, அத கூட நீங்க வச்சு சர்ச் பண்ணி அந்த பேமெண்ட்ட நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது யுனிக் ஐடி தெரிஞ்சுச்சுன்னா, ஒரு வெண்டாருக்குமே ஒரு ஐடி உண்டு. அது கூட உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அக்கவுண்ட் நம்பரு இல்ல பேரு. இந்த 2த்துல ஏதாச்சும் நீங்க ஒண்ண வச்சு, நீங்க அந்த வந்து வெண்டார கிளிக் பண்ணிப்பீங்க. இப்ப நான் ஏதோ ஒரு வெண்டார நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோனே பஞ்சாயத்து ரெசல்யூஷன் நம்பர் கேட்கும். தீர்மான நம்பர் கேட்கும். தீர்மான நம்பர் நீங்க இதில டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு அப்லோட் இன்வாய்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் செலவின சீட்டு அப்புறம் வந்து அதோட ஃபோட்டோஸ் அந்த வேலை நடந்த ஃபோட்டோவ நீங்க இதில அப்லோட் பண்ணணும். இது வந்து நீங்க ஜேபிஇஜியாவும் அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா பிடிஎஃப்பா வேணாலும் நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் ஃபைல் உங்களுக்கு வந்து இப்போ பிடிஎஃப்னா ஒரு 4, 5 பேஜ் சேர்த்து வச்சு அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் பிடிஎஃப்ல நீங்கள் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்லோட் கொடுத்துட்டு நீங்கள் பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணிடுவீங்க. அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரையும் ஹேபிடேஷனு லொக்கேஷனு ஸ்ட்ரீட்டு என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக டைப் பண்ண சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே வந்து இது மாதிரி ஒரு பைப்லைன் ரிப்பேர் ஆகிடுச்சு பைப்லைன் ரிப்பேர் இருக்கு. ஸோ எந்த ஹேபிடேஷனோ அந்த ஹேபிடேஷன் பேர் டைப் பண்ணிவிட்டு ஹேபிடேஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிடுவீங்க. டைப் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு இதுக்கு ஒரு 4500 காசு கொடுக்குறோம் அப்படின்னா 4500 நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா கிராஸ் அமௌண்ட் வந்துடும். இதுக்கு ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. ஃபோட்டோ இதுக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரிமார்க்ஸ் கேட்கும். ரிமார்க்ஸ் இதை அப்படியே காப்பி பண்ணி கூட நீங்கள் போட்டுடலாம். ஸோ அப்படியே காப்பி பண்ணி போட்டு ஜென்ரேட் வச்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நான் ஜென்ரேட் வச்சர் கொடுக்குறேன். இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணாதனால கேட்கல. ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் வச்சர் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வவுச்சர் ஜென்ரேட் ஆகிடும். இந்த வவுச்சர் ஜென்ரேட் ஆனோன்னே இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து எனக்கு இந்த வவுச்சர் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ பர்சனலில் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு வவுச்சர் மட்டும் உங்களுக்கு டெலீட் ஆப்ஷனு எடிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஏதாச்சும் எடிட் ஆனால் பண்ண முடியாது. இதில் நீங்கள் இதில் எந்த எடிட்டுமே உங்களால் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் டெலீட் மட்டும் பண்ணலாம். ஸோ டெலீட் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு இந்த வவுச்சர் ஓகே அப்படின்னா நீங்கள் அதை வந்து பர்ஃபார்ம் இசைன் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு ஆதார் நம்பர் கேட்கும். இப்போ பில்லு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பில்லு ஜென்ரேட் ஆனோன்னா பர்ஃபார்ம் இசைன் கேட்கும். இப்போ பர்ஃபார்ம் இசைன் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஆதார் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்க. ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ ஓடிபி ஹேஸ் பின் சென்ட் டு ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் உங்கள் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். இப்போ அந்த ஓடிபியை நீங்கள் போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வவுச்சர் வந்து அப்ரூவ் ஆகி வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போகும். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போனதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட்டை பார்த்துட்டு அதை அப்ரூவ் பண்ணணும். அவங்க லாகின்லாம் ஃபுல்லாகவே அப்ரூவ் மட்டும் தான். ஒன்று வந்து அப்ரூவ் பண்ணலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லை ரிவோக் பண்ணலாம். இந்த 3 கேட்டகரியில் மட்டும்தான் வரும். வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் செக்கருக்கும். அவங்களால அந்த வவுச்சரில் எந்த எடிட்டும் பண்ண முடியாது. ஒருவேளை அதில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா உங்கள் லாகினுக்கு மறுபடியும் அதை மாற்றி விட்டுருவாங்க. ஸோ இதில் நீங்கள் ஓடிபி போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரி லாகினில் இப்போ பர்சனலை பொறுத்த வரையும் இந்த பேமெண்ட் மெத்தட்லாம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபண்டு பேமெண்ட் அலவுன்ஸ் இதுலேயும் எல்லா கேட்டகரியுமே வரும். ஸோ இதை கமர்ஷியலில் பொறுத்தவரை நீங்கள் இந்த ஜாமான் வாங்குறது ஸ்ட்ரீட் லைட்டில் ஜாமான் வாங்குறது நீங்கள் அந்த பொருள் வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுங்க. கமர்ஷியலில் போட்டுருங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே பர்சனலில் சேர்த்துக்குங்க. ஸோ அதே மெத்தட் தான் இதுலேயும் வரமே. இப்போ வந்து ஸ்ட்ரீட் லைட்டை பொறுத்த வரையும் ஏதாச்சும் வாங்கியிருக்கோம் அப்படின்னா யார் பேரில் வாங்கிக்கோன்னு வெண்டார் நேம் கேட்கும். நீங்கள் வெண்டார் செலக்ட் பண்ணிடுவீங்க. அடுத்தது பஞ்சாயத்து ரெசல்யூஷன் நம்பர். ஸோ அதேமாதிரி ரெசல்யூஷன் நம்பர் போட்டுருவீங்க. இன்வாய்ஸ் நம்பர் அந்த பில்லில் வந்து ஒரு இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். அது என்ன நம்பர் அப்படிங்கிறத அந்த நம்பர் போடுவீங்க. அந்த இன்வாய்ஸ் எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த டேட்டு கொடுத்துருவீங்க. அப்லோட் இன்வாய்ஸ் கேட்கும். இன்வாய்ஸை நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிவிடுவீங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த ஒர்க்கு எதுக்காக இது இப்போ வந்து நான் பர்ச்சேஸ் ஆஃப் நியூ ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. நேம் ஆஃப் த ஒர்க்கு இதுதான் நம்ம ஸ்ட்ரீட் லைட் தான் வாங்கியிருக்கோம். அது வந்து எந்த ஹேபிடேஷன் எந்த லொக்கேஷனுக்காக வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஸ்ட்ரீட்டுக்காக வாங்கியிருக்கோம். எல்இடி லைட் வாங்கியிருக்கோம்.
ஸோ எல்இடி லைட் வாங்கியிருக்கோம். எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கோம்? 5 குவான்டிட்டியில் வாங்கியிருக்கோம். அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிட்டியோட அமௌண்ட் ரூ. 500. அது ஆட்டோமேட்டிக்காக பெருக்கி 2500 அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ இந்த சவுத் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து நான் நார்த் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அங்கே வந்து அங்கே ஒரு 6 லைட் வாங்கியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு லைட் ரூ. 500 அப்படின்னா அதோட லைட் வந்துடும். இப்போ இதில் நீங்கள் ஜிஎஸ்டி ஏதாச்சும் நீங்கள் ஐடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கடைக்கு எஸ் கொடுத்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் பிடிக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிடும். அதேமாதிரி ஜிஎஸ்டிக்கும் அதே தான் 2%, 1% அப்படின்னு நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிடிக்கும். லேபர் செஸ் இதுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் இப்போ ஏதாச்சும் கான்ட்ராக்டர் பில் ஏதாச்சும் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் லேபர் செஸ், செக்யூரிட்டி டெபாசிட்டு இது எல்லாத்தையுமே கொடுத்துப்பீங்க. ஃப்ளாக் டே அமௌண்ட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அங்கே அமௌண்ட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிடக்ஷன் ஆகும். டிடக்ஷன் ஆகி ஜென்ரேட் வச்சர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இதுதான் கமர்ஷியலை பொறுத்த வரையும். அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயில் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓஹெச்டி ஆப்ரேட்டர், ஸ்வீப்பரு, அதர்ஸு, ஃபெஸ்டிவல் போனஸு, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு, மக்கள் நல பணியாளர்கள், ஸ்பெஷல் பென்ஷன், ரிட்டையர்டு பஞ்சாயத்து செக்ரட்டரி, இந்த ஹெட்லாம் வரும். ஸோ அவங்க ஹெட்டை கிளிக் பண்ணிவிட்டு எந்த மாதம் ரெசிடேஷன் நம்பர் டைப் பண்ணுவீங்க, யார் எம்ப்ளாய் யாருன்னு கிளிக் பண்ணுவீங்க. அவர் ஓஹெச்டி ஆப்ரேட்டர் டெஸ்டினேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அவர் எந்த மாதத்துக்கான சம்பளம் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்கும். எவ்வளோ அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதில் ஏதாச்சும் நீங்கள் டிடக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மாற்றி இங்கே டிடக்ஷன் பண்ணிக்கலாம், கம்மி பண்ணி காட்டும். ஸோ அடுத்த ரிமார்க்ஸில் வந்து இதுமாதிரி இந்த ஓஹெச்டி ஆப்ரேட்டர் சேலரி ஃபார் ஜூன் மந்த் அப்படின்னு கொடுத்து ஜென்ரேட் கொடுத்துட்டீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும் சேலரி. இது வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் போடுறது. இதே வந்து எனக்கு வந்து ஒரு 10 பேருக்கு சேர்த்து போடணும் அப்படின்னா எம்ப்ளாயி பல்க் பேமெண்ட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மொத்தமாக போட்டுப்பீங்க. இதில் வந்து ஒரு ஓஹெச்டி ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 ஓஹெச்டி ஆப்ரேட்டர் இருக்காங்க அப்படின்னா இப்போ எல்லார் பேருமே வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்தெந்த இந்த ஓஹெச்டி ஆப்ரேட்டர் எல்லாருமே போடணும், இல்லை ஒருத்தர் போட வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் போட வேணாம்னு நீங்கள் அவங்களுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க 5 பேருக்கும் போடணும் அப்படின்னா அந்த 5 பேர் வந்துட்டாங்க. இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிப்பீங்க. பண்ணிவிட்டு ரிமார்க்ஸை டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் வச்சர் கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். அடுத்தது இருக்கிறது வந்து எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து நீங்கள் அதே தான் வார்டு மெம்பருக்கு போடுற மாதிரி இருந்தால் கிளிக் பண்ணிங்கன்னா வார்டு மெம்பருக்கு போடுற மாதிரி, பிரசிடெண்ட்டுக்கு போடுற மாதிரி இருந்தால் அதில் வரும். இப்போ வார்டு மெம்பர்னால் ஒரு 6 பேர் இருப்பாங்க, 9 பேர் இருப்பாங்க, 12 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தனித்தனியாக போட முடியாது. பிரசிடெண்ட்டுக்குன்னா அவருக்கு தனியாக நீங்கள் போட்டுறீங்க, வார்டு மெம்பருக்கு மொத்தமாக தான் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் பல்க் பேமெண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு எப்படி பல்கில் எம்ப்ளாயி எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே வரும். இப்போ ஒரு வார்டு மெம்பருக்கு அலோன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அந்த வார்டு மெம்பர் இந்த பஞ்சாயத்தில் யார் யார் பேர்லாம் ஏற்றிருக்காங்களோ அவங்க பேர் எல்லாமே வரும். அங்கே எந்த வார்டு எதுக்காக காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ எதுக்காக காசு கொடுக்குறோம் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். வந்துட்டு நீங்கள் ஜென்ரேட் வச்சு கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். அடுத்தது இருக்கிற டாட் பேமெண்ட்ஸு. டாட் பேமெண்ட் இந்த பஞ்சாயத்தை பொறுத்தவரை டாட் கிடையாது. ஸோ இதில் வந்து டாட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரும். இதில் டாட் இல்லை அப்படிங்கிறதுனால இதில் பேமெண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம இபிஐ பேமெண்ட்டு இதில் பார்ப்போம். டேஞ்சன் கிளிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபெச் பில்லு கேட்கும். இந்த ஃபெச் பில் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட வந்து இபிஐ வந்து டெய்லிக்கு அவங்க வந்து கணக்கு எடுப்பாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை வந்து கணக்கு எடுப்பாங்க. ஸோ அந்த கணக்கு எடுக்கிறது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நம்மளுக்கு உடனே அப்டேட் ஆகிடாது. இந்த ஃபெச் கொடுத்தா தான் அந்த இபி சர்வரோட டேட்டா சிங்க்ரனைஸ் ஆகி நமக்கு வந்து ஃபெச் ஆகி வரும். இப்போ இன்னைக்கு டேட்டில் நம்மளுக்கு பெண்டிங் வந்து 4,40,000 ஃபஸ்ட்டு காட்டுனதாங்க. இபி டேஷ்போர்டில் 4,22,000 நம்மளுக்கு பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸோ இந்த ஃபெச் பண்ணதுக்கப்புறம் அதிகமாக ஏதாச்சும் மாறி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லும். ஸோ அதே அமௌண்ட் தான் இருக்குது, சேஞ்ச் ஆகலை. ஒரு சில பேருக்கு சேஞ்ச் ஆகலாம். சேஞ்ச் பார்த்துட்டு நீங்கள் வந்து பில்லு போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரேட் வவுச்சர் கொடுப்பீங்க. இப்போ இபியை பொறுத்தவரையும் ஃபஸ்ட் அக்கௌண்ட்லேயும் பேமெண்ட் பண்ணலாம், செகண்ட் அக்கௌண்ட்லேயும் பேமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் செகண்ட் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு பண்ண சொல்லி ஆர்டர் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் மட்டும் ஃபஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து பண்ணிக்கலாம். ஸோ இபி அக்கௌண்ட் கொடுத்துருவீங்க. கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். யாருக்காக பணம் போட போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் ஆகிடும். மற்ற எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை, ஹெட் எதுவுமே. அடுத்தது ரெசல்யூஷன் நம்பர் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு ஆட் கன்சியூமர் பில்லில் போயிட்டு எந்தெந்த பில்லுக்கெல்லாம் நீங்கள் பணம் கட்டணுமோ அந்த பில்லு எல்லாமே வரும். ஸோ அது எல்லாமே இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுப்பீங்க. சிசி சார்ஜஸ் லிஸ்ட்டு, இன்ஸ்டால்மெண்ட் லிஸ்ட்டு, மிஸ்லேனியஸ் லிஸ்ட்டுன்னு 3 இருக்கும். 3 ஹெட்டுமே பார்த்து 3த்தையும் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. இதே மாதிரி ஒரு கனெக்ஷனுமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கனெக்ஷனாக கொடுத்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்ளை மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த பஞ்சாயத்து 75 ரூபா தான் இருக்குது, அதனால் எந்த பேமெண்ட்டுமே பணம் கட்ட முடியாது. வேணா இந்த 62 ரூபா பேமெண்ட் மட்டும் வேணால் நீங்கள் கட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பில்லு, இபி பில்லு இந்த மாதத்துக்கு நான் கட்டுறேன் அப்படின்னு கொடுத்து ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அந்த வவுச்சர் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இபியை பொறுத்தவரையும் இவ்வளோ தான்.
அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரி. இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரியில் வந்து இந்த ஈமச்சடங்குக்காக நம்ம ஏதாச்சும் பணம் கொடுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட் எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனோடனே தீர்மான நம்பர் போடுவீங்க. ஈமச்சடங்குக்கு பணம் ஏதாச்சும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பெனிஃபிஷரி நீங்கள் இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரியில் ஏற்றினீங்கன்னா அது இதில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேலரி போட்டுடலாம். அடுத்தபடியாக இருக்கிறது வந்து தூய்மை காவலர். தூய்மை காவலரை பொறுத்த வரையும் அதே மாதிரி எல்லா ஹெட்டுமே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். நீங்கள் என்ன தீர்மான நம்பர் அப்படிங்கிறத மட்டும் போடுவீங்க. வெண்டார் கேட்கும், வெண்டாரை கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி தூய்மை காவலர் சேலரி ஜூன் மந்த் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட், அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு 6000 சம்பளம். ஸோ 3 பேர் இருந்தாங்கன்னா 18,000 போட்டுட்டு ரிமார்க்ஸ் டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் வவுச்சர் கொடுத்துட்டிங்கன்னா ஜென்ரேட் ஆகிடும். அடுத்தது ஓடிபி போட்டுட்டிங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகும், அவங்க அப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தட்லாம் மட்டும்தான் நீங்கள் பேசிக்காக அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேமெண்ட்ஸை பொறுத்த வரையும். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் பேமெண்ட் பர்சனல் இல்லை எம்ப்ளாயி ஏதோ ஒன்றுத்தில் பில்லு போடுறப்போ வந்து பில்லு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, ஃபெயில்டு ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸில் ஃபெயில்டு பேமெண்ட்ங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பேமெண்ட் ஃபெயில்டு ஆகிடுச்சுன்னா அந்த பில்லு எல்லாமே இதில் வந்து செக் பண்ணிங்கன்னா இதில் வரும். இதில் வந்தோடனே இங்கே ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல ரிவர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து டேஷ்போர்டில் ஆட் ஆகிடும். நீங்கள் மறுபடியும் பில்லு போட்டுக்கலாம். அடுத்தது ஃபண்டை பொறுத்த வரையும் ஓன் சோர்ஸ் ரெவென்யூ, ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ், இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 என்னென்னத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன் சோர்ஸ் ரெவென்யூனா என்னென்னா உங்கள் பஞ்சாயத்துக்கு என்னென்ன பணம் வந்திருக்கு, எந்தெந்த டேட்டில் என்னென்ன பணம் வருது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக உள்ளது தான் ஓன் சோர்ஸ் ரெவென்யூ. இப்போ இந்த மாதத்தை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதத்தில் ஃபஸ்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையும் என்ன பணம் வந்திருக்கு, இல்லை மொத்தமாக கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்தாலும் ஆல் அக்கௌண்ட்ஸ்லேயும் என்னென்ன பணம் வந்திருக்கு, எந்தெந்த தேதியில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இதில் வரும். அதை பார்க்கறதுக்காக தான் ஃபண்டு. அடுத்து ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்என்இ அக்கௌண்ட் எல்லா பஞ்சாயத்துக்குமே இருக்குது. இந்தியன் பேங்க் அக்கௌண்ட், சைதாப்பேட்டை அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுக்க பேங்கில் கூட போய் எடுக்க தேவையில்லை, இதுலேயே நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் ஃபெச்சு லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இப்போ 24ஆம் தேதி வரையும் இதில் அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் ஃபெச்சு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வரையும் அது மாறி வரும். இப்போ ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏதாச்சும் அவங்க பணம் கட்டியிருந்தாங்கன்னா வரும், இல்லைன்னா பணம் கட்டலை அப்படின்னா 24 தான் இருக்கும். ஸோ 24 வரையும் வந்துருச்சு. அதில் உங்களுக்கு என்ன டெபிட் ஆகிருக்கு, என்ன கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிற அமௌண்ட்டு டீட்டெயில் இதில் வந்துடும். அடுத்து பேலன்ஸ், இந்த அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது எஸ்என்ஏ அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் அதை வந்து 2 நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த பணம் வந்து நீங்கள் கட்டினீங்கன்னா அது வந்து டிஎன் பாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை மேக்ஸிமம் 0ல் தான் இருக்கும். இல்லை பணம் இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ரிப்போர்ட் இருக்குது. காம்பவுண்ட் வைஸ் டிடக்ஷன் ரிப்போர்ட்டு, இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டு, காம்பவுண்ட் வைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்டு, ஃபெயில்டு பேமெண்ட் ரிப்போர்ட்டு, ரெக்கன்சேஷன் ரிப்போர்ட்டு, மந்த்லி கேஷ் புக் ரிப்போர்ட்டு, ஆனுவல் கேஷ் புக் ரிப்போர்ட்னு ஒரு 7 ரிப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் ரிப்போர்ட்டில் நீங்கள் ஏதாச்சும் பில்லு போட்டு டிடக்ஷன் ஏதாச்சும் பெண்டிங் இருந்துச்சுன்னா அது அதில் வரும். இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரையும் போட்ட ஆல் அக்கௌண்ட்டோட ரிப்போர்ட்டையுமே நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். இப்போ பொதுவாக வந்து இப்போ 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரையும் நீங்கள் என்ன பில்லு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத செக் டவுன்லோட் கொடுத்துட்டு செக் டவுன்லோட் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் போட்ட எல்லா பில்லுமே என்னென்ன அக்கௌண்ட்டில் பில்லு போட்டிங்களோ அது எல்லாமே அதில் வியூ ஆகிடும். உங்களுக்கு இதில் ஏ அக்கௌண்ட்டு வரும், பி அக்கௌண்ட்டு வரும், சி அக்கௌண்ட்டு வரும், டி அக்கௌண்ட்டுமே வரும். 4 அக்கௌண்ட்டுமே இதில் உங்களுக்கு வியூ ஆகும். அடுத்தது காம்பவுண்ட் வைஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு காம்பவுண்டில் இந்த மாதத்தில் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், இப்போ பைப்லைன் ரிப்பேரில் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்டில் என்ன பண்ணியிருக்கோம், புதுசாக ஸ்ட்ரீட் லைட் என்ன வாங்கி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதுக்காக உள்ளது தான் காம்பவுண்டு. இப்போ இதில் வந்து வாட்டர் சப்ளை, மெயின்டெனன்ஸ் வாட்டர் சப்ளையில் என்ன செலவு பண்ணியிருக்காங்க, அதில் பவர் பம்பில் என்ன ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ செலவாகிருக்கு, இப்போ அவங்க என்ன டைப் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பேர் என்ன, யார் பேருக்கு போயிருக்கு, எந்த அக்கௌண்ட் நம்பர் போயிருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட வவுச்சர் நம்பர் வந்துடும், பர்மனன்ட் வவுச்சர் நம்பர் வரும், டிரான்சாக்ஷன் டேட் வரும், மெயின்டெனன்ஸ் எந்த காம்பவுண்டில் நீங்கள் பில்லு போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் எல்லா டீட்டெயிலுமே இதில் உங்களுக்கு வந்துடும். இதுதான் காம்பவுண்ட் வைஸ் பிரேக்கப் ரிப்போர்ட்டு. அடுத்தது வந்து ஃபெயில்டு பேமெண்ட். உங்கள் பஞ்சாயத்தில் ஏதாச்சும் ஃபெயில்டு ஆகிருக்கு இந்த மாதத்தில், இல்லை ஏதாச்சும் ஃபெயில்டு ஆகி ரிவர்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இந்த இடத்துல வரும். ஸோ இது நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பேமெண்ட் ஸ்டேட்டஸில் அதை ரிவர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெக்கன்சேஷன் ஃபார்ம் ரிப்போர்ட்டு. ரெக்கன்சேஷன் ரிப்போர்ட் கொடுத்து சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வருஷத்துக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கு, அது OSR என்ன வந்திருக்கு, SFC என்ன வந்திருக்கு, அதர் கிராண்ட்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக உள்ளது ரெக்கன்சேஷன் ரிப்போர்ட்டு. அதை மந்த் வைஸ் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த மாதத்துக்கு என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத. அடுத்தபடியாக இருக்கிறது மந்த்லி கேஷ் புக் ரிப்போர்ட்டு. எனக்கு வந்து இந்த மாதத்துக்கு மட்டும் கேஷ் புக்கு இப்போ செக் பண்ணணும் அப்படின்னா கொடுத்துட்டு இந்த மாதத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன இருந்துச்சு,
அதில் வந்து என்ன நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க. ரெசிப்டை பொறுத்தவரையும் எதுவும் வரல, செலவு மட்டும் நான் 99,000 பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் எனக்கு 6 ரூபா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். மந்த் வைஸ் பார்க்கறதுக்காக உள்ளது மந்த்லி கேஷ் புக்கு. இதே ஆனுவலுக்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆனுவல் கொடுத்துட்டு எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் அந்த அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்க, அக்கௌண்ட் கொடுத்து சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸு 4வது மாதம் இது இருந்திருக்கு, அதில் நீங்கள் 30,000 செலவு பண்ணியிருக்கீங்க, அதனால் 55,000 பேலன்ஸ் இருந்திருக்கு. மறுபடியும் 55,000 ஆரம்பிக்கிறோம், அதுலேயும் ரெசிப்ட் எதுவும் வரலை, மறுபடியும் 30,000 செலவு பண்ணுறோம், பேலன்ஸ் 25,000 ஆகிடுச்சு. அடுத்த மாதம் 25,000 ஓப்பனிங் பேலன்ஸ் வரும், அதில் ரெசிப்ட் 60,000 வந்துருச்சு, மறுபடியும் டோட்டல் 85,000, இதில் 30,000 செலவு பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் 55,000 இருக்குது. இப்படிங்கிற மாதிரி ஆனுவலுக்கு ஒரு மாதத்துக்கும் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆனுவல் கேஷ் ரிப்போர்ட்டு. ஸோ இப்போ பொறுத்தவரையும் இந்த டிஎன் பாஸில் பேசிக்காக உள்ள எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ, இல்லை இந்த ரிப்போர்ட் எனக்கு புரியலை, இல்லை இதை எனக்கு மறுபடியும் சொல்லுங்கள், ஏன்னா 1-2 ரிப்போர்ட் நான் சொல்லலை. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை நான் சொல்லித்தரேன். இப்போ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் பாஸு லாகின்னு, அதில் வந்து டேஷ்போர்டில் என்ன இருக்கும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர் ரிஜிஸ்ட்ரேஷன், பர்சனல், கமர்ஷியல், எம்ப்ளாயி, எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரியெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்தது இபிஐ பொறுத்தவரை என்னென்ன டிமாண்ட் உங்களுக்கு இருக்குது, எந்தெந்த டிமாண்டில் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்குறத பார்த்துருக்கோம். பேமெண்ட்டை பொறுத்தவரையும் பர்சனலு, கமர்ஷியலு, எம்ப்ளாயி, எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், எம்ப்ளாயி பல்க் பேமெண்ட்டு, எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் பல்க் பேமெண்ட்டு, இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரி, கேன்ஜ் அண்ட் கோ, தூய்மை காவலர் சம்பளம், இது எல்லாமே இதில் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸில் ஃபெயில்டு பேமெண்ட் பார்த்துருக்கோம், ஃபண்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், ரிப்போர்ட் என்னென்ன பார்க்கலாம் நீங்கள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.